மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம காவேரி வரும்பொழுது நம்ம பாட்டியும், விஜயோட சித்தியும் காவேரிய கூப்பிட்டு வச்சு, "குழந்தைய நல்லா பார்த்துக்க. நீ ஏற்கனவே பிரச்சனையில இருக்க. அதுக்காக மாத்திரைலாம் ஒழுங்கா சாப்பிடாம இருக்காத." அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அட்வைஸ் அவ்வளோ இதா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலிய பத்தி கேட்டு மறுபடியும் நம்ம காவேரிய தான் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல கூட விஜயோட சித்தப்பாவும் வந்து காவேரி கிட்ட வேணும்னே கிண்டல் பண்றேங்கிற பேர்ல, "உன் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி தானா? இன்னும் 3, 4 இருக்கா?" அப்படின்னு கேட்ட உடனே, நம்ம காவேரியும் நக்கலுக்கு, "அதெல்லாம் என்னால கேரண்டி தர முடியாது. அவருக்கு 3, 4 இருந்தாலும் என்னாலலாம் உறுதிப்படுத்த சொல்ல முடியாது. அவருக்கு இல்ல." அப்படின்னு சொல்லி நக்கலா பதில் சொல்ல, அப்படியே நம்ம பாட்டிக்கு கோவம் வந்துடுது. காவேரிய புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா விஜய் வர, "விஜய், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இந்த பிரச்சனையில யாரும் தலையிடக்கூடாதுன்னு. மறுபடியும் மறுபடியும் நீங்க இதில தலையிட்டீங்கன்னா, சரி வா காவேரி, நம்ம இனிமேக்கு இங்க இருக்க வேணாம்." அப்படின்னு விஜய் வந்து கிளம்ப சொல்றாப்புல. அப்புறம் என்ன, "பாட்டி, நாங்க இதுக்கப்புறம் எதுலயுமே தலையிடல. நீ ஏதோ பண்ணிக்கப்பா." அப்படின்ட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு ஃபேமிலியில இருக்கிற பொண்ணு வந்து பசி தாங்க முடியாம கிச்சன்ல வந்து தயங்கி தயங்கி சாப்பாட போட்டு சாப்பிடலான்னு போறப்ப, கரெக்ட்டா விஜயோட சித்தி வந்து புடிச்சர்றாங்க. "என்ன நீ மாட்டுக்கு வந்து யாருமே இல்லாதப்ப கிச்சன்ல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "பசி தாங்கல, அதனால தான் வந்தேன்." அப்படின்ன உடனே, "அதெல்லாம் நாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் மீதி ஏதாச்சும் இருந்தா குடுக்குறோம். நீ முதல்ல வெளியில கிளம்பு." அப்படின்னு சொல்லி சாப்பாட்ட புடுங்கிக்கிட்டு வெளியில அனுப்பிச்சு விடுறாங்க. இத காவேரியும், கங்காவும் பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க. கங்காவும் ரொம்ப ஃபீல் பண்ணி, "அந்த ஃபேமிலிய பார்க்குறப்ப வெறுப்பா இருக்கு. ஆனா நடக்கிறப்ப பார்க்குறதெல்லாம் பாவமா இருக்கு." அப்படின்னு சொல்லிர்றாங்க. கொஞ்ச நேரத்தில நம்ம காவேரி ஒரு பெரிய டிஃபன் கேரியர்ல சாப்பாடெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு வந்து, அந்த பொண்ணுகிட்ட குடுத்து, "நீ போய் சாப்பிட்டு வாம்மா." அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணும் சாப்பிட்டுட்டு வந்து எல்லாத்தையும் குடுக்குது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "எப்படி எங்க அப்பா உங்க அம்மாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்ல? உங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம்?" அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே நம்ம காவேரி தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த அம்மாகிட்டயும் உண்மைய சொல்லாம கல்யாணத்த ஆனத மறைச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாப்ல. இந்த அம்மாவோட மாமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணமே பண்ணி வச்சிருக்காப்டியாட்டுக்கு. ஸோ இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கே 10வது படிக்கும்போது தான் உண்மை தெரிய வரும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.